கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 30/8/2024 மாதத்தின் கடைசி நாள் இந்த 476 வச்சு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை சிறப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரொம்ப லாஸாகவே போயிட்டு இருந்துச்சு ப்ரோ, திடீர்னு பரிசு அடிச்சு காசு கொடுக்காம ஓடிட்டாங்க ப்ரோ அப்படின்னு. அந்த ஒரு இதே வரவே கூடாது யாருக்குமே. அப்படி யாருமே தெரியாத ஆள்கிட்ட இது பண்ணாதீங்க. நம்ம ஒரு சூப்பரான தெரிஞ்சவங்களை உங்களுக்கு டுடே அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் ஒருவேளை கேலோ டியரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா அதிகமாக, அதாவது ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே போடுறவங்களா இருந்தால் மறக்காமல் நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா, தொடர்பு கொண்டு நீங்கள் இவங்களோட பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதுக்கு சேனல் பொறுப்பு. ஓகேங்களா, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக போடலாம். ஒரு நாள் ஏதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது ரொம்ப இதாக போய் யாரை நம்புறதுனே தெரில, நீங்கள் ஒரு நல்ல ஆளை கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுன்னு. இவங்க ரொம்பவே நம்பிக்கையான ஆள். கேஎல்டிஆர் நல்ல ரேட்டில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க கேஎல்டிஆர். இவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து நம்ம டுடே பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அந்த கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கையும் வச்சு நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு வருந்தத்தக்க செயல் தான். அதாவது பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே, அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு வாங்க பார்த்துக்குருவோம். ஏ போர்டு 4, பி போர்டு 7, சி போர்டு 6. இது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. இங்கே 7 இங்கே 6 வந்திருக்கணும். இது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 டிஜிட் வின்னிங்க. சும்மா சொல்ல, ஒரு 3 டிஜிட்டு சும்மா தட்டி தூக்கி வந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ்ஸு ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ 3 டிஜிட் மிஸ் ஆனதை பாருங்களேன். 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பார்த்துக்கிட்டோம்னா 637. ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 476. இங்கே 3 வரலை, இங்கே 4 வந்துருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா, சரி அதுதான் போச்சு, வேறு அடுத்த ரைட், ஓகே அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்த்தாலும் கொடுமைன்னு தாங்க வருது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சரி 784. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 47 கரெக்டாக வந்துருச்சு. பட் ஆனால் 6 வரல. இங்கே 8 வந்துருச்சு, இங்கே 6 வந்துருச்சு. 3 டிஜிட்டுங்க மெம்பர்ஷிப்பில் கொடுத்ததுல ஒரு நம்பரில் மிஸ் ஆகுதுங்க. அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நம்பர் 3 நம்பரில் சரி போகுது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு மிஸ்ஸிலேயே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது. அதான் அடுத்து நம்ம என்ன பண்ணலான் இருக்கோம், ஏ போர்டை கன்ஃபார்ம் நம்பராக ஒரு நம்பரை எடுத்து அதில் பிசியை ஓட்டிடலான் இருக்கோம். அப்படியே 2 அப்படியே இது அப்படியே 2 ஓட்டிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சில்லரை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களாலேயே ஒரு 14,000 ரூபா தட்டி தூக்கிடலாம். அதாவது ஏ போர்டு கன்ஃபார்ம் நம்பராக தெரிஞ்சிச்சுன்னா. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். வாங்க அந்த ட்ரிக்ஸை நம்ம நீ என்னன்றதை பார்த்துருவோம். மந்த் ஸ்டார்டிங்கில் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யாருக்கெல்லாம் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபார்ம் நம்பர் டெய்லி ஒரு கன்ஃபார்ம் நம்பர் வச்சு அடித்து தட்டி தூக்கிடுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த 476 ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, ஏ போர்டு 4 நாளே நம்மளுக்கு ரொம்பவே கிராஷ்டாக்கில் வரக்கூடிய ஒரு நம்பர். 7 1 நம்மளுடைய ஃபாலோவிங்கான ஒரு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 தான். 7 1 3. ஓகேங்களா, இதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். எனக்கு இந்த நம்பர் சிங்க் ஆகுது. உங்களுக்கு என்ன நம்பர் சிங்க் ஆகுதுன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 7. எதில் 7 வருமோ அதில் 7 வர மாட்டேதுங்க. எதுலையாவது வேண்டாதில் தாங்க 7 வந்துட்டுருக்கு. சரி வாங்க, பி போர்டு 7 வந்துச்சுன்னா என்ன வருன்றதை அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதில் பார்த்துட்டோம்னா 4க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4. ஓகேங்களா,
அதை விட்டாச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து 7 அப்படின்னு இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 05 405 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் 405. பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா. அடுத்து பார்க்குறது சி போர்டு 6. இதில் வந்து நம்மளுக்கு 7 ரொம்பவே ஃபாலோவிங்கில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப லாங் டேர்மாக இழுத்துட்ருக்கு. ஒரு 1 வீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு 6 வந்துச்சுன்னா 6க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. 1 அதை விட்டாச்சுன்னா 8. ஓகேங்களா. இதுதான் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓரளவுக்கு நம்ம டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டுடே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ் இதில் நமக்கு 476 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 237 ஃபர்ஸ்ட் நம்பர். இதை ஒரு பேட்டர்னாக நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா. 237 அதாவது 476 வச்சு இதை எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 476 இதை தான் ஒரு காமனாக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு காமன் 237 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 237. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 103. ஓகேங்களா. 103 அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 524. ஓகேங்களா. 524 அதுக்கடுத்து நம்மளுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 168. சாரி கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். 168. ஓகேங்களா. 168 அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய இன்னொரு 2 நம்பர் அதை பார்த்துருவோம் வாங்க. ஓகேங்களா. இந்த 476 காமன். ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 987. ஓகேங்களா. 987 137 இது நம்மளுடைய 3 டிஜிட் ஃபாலோவிங்கான ஒரு நம்பர். அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான டுடே ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்தாச்சு. 30/8/2024 ஒரு 476 வச்சு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 6 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்தாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ABACBC. ஓகேங்களா. இது நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 68 17 37. ஓகேங்களா. 1737 அதுக்கடுத்து ரொம்பவே ஹைலைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 60. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 60க்கு அடுத்தாவது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 34. ஏ போல் 3 இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 29. அவ்வளோதாங்க நம்மளுடைய ABACBCக்கான ஒரு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ABACBC ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6817360342 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை போட்டுட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 476 வச்சு இதில் மறுபடியும் 1 வரும்
7 வரும். இதில் 3 அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு என்ன இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3க்கு தான் அதிக சான்சஸே இருக்குது. இதில் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் ஏ போர்டு இந்த 2 ஏ போர்டில் வந்து இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் உட்காரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த 3 வந்து பி போர்டில் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சி போர்டில் உட்காந்தே ஆகணும், ஒரு வழியே இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 173. இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுங்க மறக்காமல். 173 இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ஸ்மார்ட் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டுடே ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெற இல்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ. டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் முழுக்க பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.